Assalamu alaikum friends, welcome back to Daily Cup of Life YouTube channel. என்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எனக்கு மிச்ச நாளாக கொண்டு வர கிடைக்கல. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு அரேபியன் டிஷ். இது வந்து பேன் சமோசா. வாங்க நாங்கள் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எங்கேயாலும் வெளியே ஹாலிடேக்கு வெக்கேஷனுக்கு ட்ரிப் போகிறாண்டாலும் உங்களுக்கு செஞ்சு கொண்டு போயிடும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரமஸானுக்கு எதுக்கு வேண்டாலும் செஞ்சு கொள்ளணும். வாங்க நாங்கள் இதை செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார், போதுமான அளவு சால்ட் போட்டுக்கொள்கிறேன். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி பேன் கேக்குக்கு பெட்டர் எப்படி நாங்கள் செய்வோமோ அதே மாதிரி ஒரு பெட்டர் செஞ்சு கொள்ள போகிறேன். உங்களுக்கு விஸ்கி இருந்தால் அதால் செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு வேண்டாலும் உங்களுக்கு இந்த பெட்டரை செஞ்சு கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே மிக்க ஆட் பண்ணிக்கொள்ள வேணாம். அப்போ பெட்டர் வந்து நல்லாவே தண்ணியாக விடும். ஸோ நாங்கள் இப்போ இந்த பெட்டரை நாங்கள் நல்லா செஞ்சுக்கொள்வோம். நார்மலாக நாங்கள் பேன் கேக்குக்கு எப்படி எங்களோட பெட்டரை செஞ்சுக்கொள்வோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் எங்களுக்கு சரியாக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் பேன் கேக் சரியாக வரும். இப்போ நான் இதுக்கு கரி லீவ்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்களோட பெட்டரை ஒரு சைடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ பெட்டர் ரெடி ஆகிடுச்சு தானே. இப்போ இதை நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொண்டு இதுக்கு நாங்கள் ஃபில்லிங்கை செஞ்சுக்கொள்வோம். இப்போ ஒரு பேனுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் ஹீட் ஆகி வரப்போக்குள்ள ஒரு 2-3 கார்லிக் நான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கொள்வோம். அதை கொஞ்சமாக நாங்கள் சாட்டே பண்ணிக்கொள்வோம். அது லைட்டாக ரா ஸ்மெல் போக்காட்டி அப்படி கொஞ்சமாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரட்டும். அதுக்கு பிறகு இதுக்கு நான் கொஞ்சம் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை இப்போ லைட்டாக சாட்டே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதையும் நான் கொஞ்சம் நல்லா ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாக காட்டியும் கொஞ்சம் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செய்கிறேன்னு சொன்னால் இந்த க்ரீன் சில்லியை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுறலும். ஏண்டா அவங்களுக்கு இந்த க்ரீன் சில்லி கடிப்பட்டுச்சுண்டா கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்கிறேன்டா இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். திரும்பவும் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் இருந்தாங்கண்டா பார்த்து கணக்காக ஆட் பண்ணிக்கோங்க. எப்படியுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு வரப்போகல நாங்கள் கிட்ஸுக்கு தான் மிச்சமாகவே செய்வோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபில்லிங்கை செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு சிக்கன் வந்து நல்லா பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கிறேன். ஸோ அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா க்ளோஸ் பண்ணி லைட்டாக வதங்க மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நிறைய பேர் என்கிட்ட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மிச்ச நாளாக கேட்டிருந்தீங்க. எனக்கு உண்மைக்குமே செய்யவே கிடைக்கல. அதே மாதிரி தோசை பெட்டர் ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. அதையும் நான் இன்ஷா அல்லாஹ் நான் ஃப்யூச்சரில் செய்வேன். ரெசிபீஸ் கேட்டிருக்கிறீங்க, நிறைய ரெசிபீஸ் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ எங்களோட பேன் கேக்கை செஞ்சுக்கொள்வோம். எப்பயும் செய்கிற பேன் கேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக பேன் கேக்கு தோசையை நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். நல்லா தோசை குக் ஆகணும். குக் ஆகின பிறகு அதை அப்படியே எடுத்து ஒரு போர்டில் போட்டுக்கொள்வோம். போட்டு நாங்கள் எங்களோட ஃபில்லிங்கை அப்படியே வச்சுக்கொள்வோம். வச்சு அதுக்கு மேலால் கொஞ்சம் மொசரல்லா சீஸை வச்சுக்கொள்ளணும். எப்படியுமே நாங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு மொசரல்லாவே தேவையில்லை. செடர் வேண்டாலும் வச்சுக்கொள்ளலும், என்ன வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வச்சுக்கொள்ளலும். ஏன்னா எப்படியுமே கிட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி சீஸ் ஐட்டங்கள் என்ன மாதிரி மேட் பண்ணுறது மிச்சமே நல்ல. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ரெப் பண்ணிக்கொள்ளணும். சைட் ரெப் பண்ண போக்கல கொஞ்சமாக மைதாவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு அதால் நாங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதை சமோசா பேட்டர்னுக்கு இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா சமோசாவையும் நான் ரெப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி பேனை ஹீட்டாக விட்டு இந்த பேன் சமோசா எல்லாத்தையுமே நான் இப்படியே அடுக்கிக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பேன் சமோசா செய்கிறதுக்கு 1 hour கூட போகாது, ஈஸியாக செஞ்சு கொள்ளலும். ஸ்கூல் டைமுக்கு முதவே செஞ்சு கொள்ளலும். இதை விட பெரிய பெரிய ரெசிபி எல்லாம் நான் முந்தி ஏண்டும் அவளுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறேன். எப்படியுமே எங்களோட பிள்ளைகள் வரப்போக்குள்ள எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக விளங்காது. அவங்க நல்லா திண்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பி ஆகிக்கும். பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்தோடனே நாங்கள் முதலாவது பார்க்குறது வந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸை தான். இது காலி பண்ணிவிட்டு வந்திக்கிறாங்களா அதைத்தான் நாங்கள் முதலாவது பார்ப்போம். அதில் தான் எங்களோட ஹாப்பினஸ்ஸே இருக்கும். நான்டா அப்படித்தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் அவங்களோட லஞ்ச் பாக்ஸை தான் பார்ப்பேன். ஸோ நாங்கள் இது நல்லா குக் ஆகின பிறகு அப்படியே மற்ற சைடுக்கு பிரட்டிக்கொள்ளணும். ஸோ இது எல்லாம் நல்லா குக் ஆகின பிறகு இதுக்கு மேலால் இன்னும் கொஞ்சம் மொசரல்லா சீஸை நாங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகின பிறகு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் வெளியே எங்கேயாலும் போகிறீங்கண்டா ஈஸியாக உங்களுக்கு கை நிலையாமே சாப்பிட்டுடலும். செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.